தேர்தல் அறிவிப்பு வர இன்னும் 10 நாட்கள் கூட இல்லாத நிலையில் திமுக அரசு சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் மூலம் 3109 கோடி ரூபாய் மதிப்பிலான ரிங் மெயின் பைப்லைன் திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை அவசரமாக இறுதி செய்ய முயல்வது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய பெரும் நிதி ஒப்பந்தத்தை தேர்தல் முன் அறிவித்து முடிக்க முயல்வது திமுகவின் லாபத்திற்காகவே என்ற குற்றச்சாட்டு வலுத்து வருகிறது. சென்னை நகருக்கு குடிநீர் விநியோகத்தை சமநிலைப்படுத்தவும் பல்வேறு நீர் ஆதாரங்களை ஒருங்கிணைத்து வழங்கவும் ரிங் மெயின் சிஸ்டம் திட்டம் உருவாக்கப்பட்டது. 5 ஆண்டுகளாக இதை செய்ய மனமில்லாமல் இருந்த திமுக அரசு இப்போது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவசரமாக ஒப்பந்தத்தை முடிக்க நினைக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் நடைமுறை விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பே இந்த பெரும் ஒப்பந்தத்தை முடிக்க அரசு அவசரப்படுவது கடும் கேள்விகளை எழுப்புகிறது. ஏற்கனவே மிக குறுகிய காலத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கான டெண்டர்களை அவசரமாக ஸ்டாலின் அரசு முடித்திருப்பது பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. ஒப்பந்தத்தை முடித்து அதன் மூலம் கிடைக்கும் கமிஷன் தொகையை தேர்தல் செலவுக்கு பயன்படுத்த திமுக நினைப்பதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தையும் அவசரகதியில் முடிக்க நினைப்பது சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல், நகராட்சி துறையில் வேலைவாய்ப்பு கொடுப்பதாக ஊழல், மின்துறை, கூட்டுறவு என அனைத்து துறை அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் ஆட்சி முடியும் கடைசி நொடி வரை திமுகவினர் கிடைத்ததை சுருட்ட நினைப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. எரியும் வீட்டில் பிடுங்கிய மட்டும் லாபம் என நினைக்கும் திமுகவினருக்கும் வரும் தேர்தலில் பாடம் புகட்டுவோம் என திட்டவட்டமாக சொல்லும் பொதுமக்கள் கடந்த 20 நாட்களில் அவசரகதியில் வெளியிடப்பட்ட ஒப்பந்தங்களில் ஊழல் நடந்துள்ளதா என விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திமுகவின் அனைத்து வகை ஊழல்களும் வெளிவரும் என ஏற்கனவே கழக பொதுச் செயலாளர் கூறியுள்ள நிலையில் அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் பொதுமக்கள். கமிஷன் என கொள்ளையாட்சி நடத்தும் திமுக நிச்சயம் இதற்கான பலனை அனுபவிக்கத்தான் போகிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை.